सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। सिद्धांत बिंदु 8வது श्लोकम्। ननु दुःखम् अहमस्वार्थम् इति कस्यचित् कदाचित् परामर्शः सुषुप्तौ दुःखानुभवोऽपि अस्ति। सुषुप्तिயில சௌக்கியம்தான் அனுபவிக்கிறான் தூங்கினவன். அந்த சௌக்கியங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை சேர்ந்தது. ஏன்னா பாக்கியமான சௌக்கியம் வரத்துக்கு சுசுப்தி காலத்துல வழி இல்லை. அந்த சமயத்துல அவன் சௌக்கியத்தை அனுபவிக்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, நூற்றின்றதுக்கு அப்புறம் சுகம் அகமஸ்வாசம் சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த சௌக்கியத்தை அவன் சுசுப்தி காலத்துல அனுபவிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி சொன்னால் உடனே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு சில பேருக்கு முடிச்சுட்ட உடனே துக்கம் அகமஸ்வாசம் அப்படின்னு பாடுவாங்க. கர்த்தசித் கதாசித் பராமரித்தா நிச்சயங்களே எப்பவாவது ஒருத்தருக்கு ரொம்ப துக்கமா இருந்தது, சரியா துக்கமா இருந்தது, இது வாசமா சுசுப்தியே இல்லை. சுசுப்தௌ துக்கானுபவோப்பி அஸ்து. கேட்கிறேன், சில பேருக்கு சுகானுபவம், சில பேருக்கு சுசுப்தியில துக்கானுபவம் இருக்கட்டும். பதில் என்ன சொல்றார்? ததானீம் துக்க சாமக்ரி விரகேண ததபாவாத். சுசுப்தி காலத்திலே துக்கம் வரத்துக்கு வேண்டிய காரணங்கள் இல்லை. அதனால அப்ப துக்கத்தை அனுபவிக்க முடியாது, அதனால பறிக்கவும் முடியாது. சுகம் மாத்திரம் வர்றதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா, காரணத்தினால வந்த சுகம் அது இல்லை. ஆத்மஸ்வரூப சுகம் அது பிரகாசிக்க. இந்த மாதிரி ஆத்மஸ்வரூப துக்கம் இருக்கோ இல்லை. அதனால தூங்கினா சௌக்கியமா தான் தூங்கியா, துக்கமா தூங்கப்பட முடியாது, தூங்கவே முடியாது. அப்படி துக்கமா தூங்கினா அவன் சொப்பனத்திலேருந்து முடிச்சுட்டான், சுசுப்திக்கு போவே இல்லை. பயங்கரமா சொப்பனம் பார்த்துட்டு உடனே முடிச்சுட்டான். ததானம் துக்கதாமக்கிரி விரகேன ததபாவா துக்காபாவா. துக்கத்துக்கு காரணம் இல்லை, அதனால துக்கம் வர முடியாது. சுகம் எப்படி வரும்னு கேட்டா, அதை சொல்றா சுகஸ்ய ஆத்மஸ்வரூபத்வேன நித்தியத்வா. அப்ப அனுபவிக்கக்கூடிய சுகம் காரணத்தினால வந்த சுகம் இல்லை, அது ஆத்மஸ்வரூப சுகம். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது, நல்லா தூங்கல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, ஐயா தேகே அபமீனத்வேன துக்கம் இது உபசாரா துக்கமஹமஸ்வாஸ்மி இது பிரத்யோபபத்தி. யாரோ ஒருத்தம் ஏற்று நல்லா தூங்கி எழுந்திருக்கான், ஆனா துக்கம் அகமஸ்வாசம் சொல்றான்னு சொன்னால் அதுக்கு ஒரு உபபத்தி. அப்படி சொல்ல மாட்டான் சாதாரணமா. நல்லா தூங்கினா அப்படி சொல்லவே மாட்டான். ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா என்ன வச்சுக்கணும்னு கேட்டா, அவன் தூங்கின அந்த கையா படுக்கை இருக்கே, அந்த படுக்கை சமீபீனமாக இல்லை, நல்லதாக இல்லை. அதுவும் நல்லதா இல்லைன்னு தூங்குறது தெரியாது, தூங்கிட்டா தெரியவே தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தெரிகிறது அது குத்துறது. அதை வச்சு கஷ்டப்பட்டு தூங்கினேன், ஒரே கொசுக்கடி தூங்கவே முடியல அப்படின்னு தூங்கி எழுந்த சொல்றான்னு வச்சுக்கேன். அவன் தூங்கும் போது கொசுக்கடிய பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பான், அதை வச்சுட்டு சொல்லுவான். அல்லது முடிச்சிடும் போது கொசுக்கடி அடிக்க அனுபவிச்சுட்டு இருப்பான், அதை வச்சுருந்தான். ஏன்னா தூங்குறதுக்கே அவன் கஷ்டப்பட்டு தூங்க முடியாது. துக்கமஹமஸ்வாஸ்மி பிரத்யோபபத்தி. அதாவா இங்க ஒரு புது விஷயம் சொல்ற. அதாவது 3 அவஸ்தைகள் இருக்கு. இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளேயே 3 அவஸ்தைகள் இருக்கு.
ஜாகிரத அவஸ்தைக்குள்ள ஒரு ஜாகிரத் சொப்னம், ஜாகிரத் சுசுப்தி, சொப்னத்துக்குள்ள ஒரு ஜாகிரத்து, அதுல ஒரு சொப்னம், அதுல சுசுப்தி, சுசுப்தியில கூட அப்படி 3 உண்டு. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா வாசிஷ்ட வார்த்திகாமிருதாதுன்னு போட்டுட்டார். என்ன சொல்றாருன்னா பின்னாடி வரும் விஸ்வரேனா அவங்க சொல்லியிருக்கேங்கிற அவங்க சொல்லியிருக்காரான்னு தெரியல. அதான் வாசிஷ்ட வார்த்திகாமிருதாது யோக வாசிஷ்டத்துல இருக்கு. வார்த்திகாமிருத்தம் அப்படிங்கிறது பிரகதாரண்யக வார்த்திகம். அதுல இருக்காங்கிறது பார்க்கணும். ஏதோ ஒரு சிப்பனம் இருக்கு. வாசிஷ்டத்துல சொல்லியிருக்கு, வார்த்திகத்தை சொல்லியிருக்குன்னு சொல்றோம். 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. அதை வச்சுட்டு இதை உபகத்தை சொல்லலாம். எப்படி அவஸ்தா திரயஸ்யாக திரைவித்யாங்கீகாராது சுசுப்தாவதி துக்கம் உபபத்தியதே. 3 அவஸ்தைகளும் 3 விதம், ஒவ்வொன்றும் 3 விதமா இருக்கிறதுனால சுசுப்தியில கூட சில பேருக்கு சில சமயம் துக்கானுபவம் வரலாம். அது எப்படி இருக்கிறது? இப்ப ஜாகிரத்துல 3 அவஸ்தை காண்பிக்கிறார். பிரமாஜானம், ஜாகிரத். ஒரு விஷயத்தை யதார்த்தமாக தெரிவித்துக் கொள்வது, அந்த ஞானம் வருதே அது பிரமாஜானம் சொல்லப்படுறது. அந்த ஞானம் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கான்னு ஜாகிரத்துல முடிச்சுட்டு இருக்க. சுக்தி ரஜதாக விப்ரமஹா ஜாகிரத் ஸ்வப்னஹா. சாந்தியா ஏதோ தெரியுது, தப்பா தெரியுது அப்படின்னு இருந்தால் அவன் முடிச்சுட்டு இருக்கிறத தூங்குறான், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஜாகிரத அவஸ்தையில. கிரமாதினா சப்தீபாவா ஜாகிரத் சுக்தி. ஒண்ணுமே இல்லை, நல்ல ஞானமும் வரல, தப்பான ஞானமும் வரல, அப்படியே நிக்கிறது, சப்தமா நிக்கிறது சொன்னா அது ஏன் அப்படி ஆகும்னா கிரமம் எல்லாம் ஜாஸ்தியானதான் அப்படி வருமா? அப்படி வந்ததுன்னா இன்னும் தூக்கம் இல்லை. இது ஜாகிரத் சுசுப்தி, ஜாகிரத்துக்குள்ளேயே இது சுசுப்தி. அதே மாதிரி ஏவம் ஸ்வப்னே மந்திராதி பிராப்தி ஸ்வப்ன ஜாகிரது. ஸ்வப்னத்துல நிஜமாவே ஒரு மந்திரோபதேசம் கிடைக்கிறது. இது முழுக்கின்றதுக்கு அப்புறமா அது மந்திரோபதேசம் வேலை செய்யுது. அப்பேற்பட்ட விசேஷமான சொப்னங்கள் இருக்கே, அது சொப்னத்துக்குள்ள ஜாகிரத்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்வப்னேபி ஸ்வப்னோமயாதிருஷ்டா இது புத்தி ஸ்வப்னா. சொப்பனத்துல பார்க்கும்போது முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா சொப்பனத்துல சொப்னம் பார்க்கிற மாதிரி ஒரு சொப்னம் வந்ததுன்னா அப்படி கூட வரலாம் இல்லையா? சொப்னத்துல இவன் தூங்குற மாதிரியா, அப்ப தூங்கிட்ட சொப்னம் வந்த மாதிரியும் ஒரு சொப்னம் வந்ததுன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப அது சொப்னம். சொப்னாவஸ்தாயாங்க எத்திஞ்சித் அனுபூயதே ஜாகிரத்யாம் கதையித்தும் ந சக்கியதே தது ஸ்வப்ன சுசுப்தி. சொப்ன சுசுப்தினா என்ன அப்படின்னா, இவன் சொப்னத்துல எல்லாரும் பாக்குறான், ஆனா மூச்சுண்டா உடனே வரது கொடுக்கும், என்ன பார்த்தேன்னு சொல்ல தெரியும். அப்படி வந்தால் அது சொப்ன சுசுப்தி யோசிக்கிறோம். இதே மாதிரி ஏவம் சுசுப்தி அவஸ்தாயாம் அப்படி சாத்ருதி யா சுகாச்சாரா விருத்தி சா சுசுப்தி ஜாகிரது. சுசுப்தியிலையும் ஜாகிரத் சொப்ன சுசுப்தின்னு 3ஆக பிரிக்கிறார். அதுல சுசுப்தி அவஸ்தையில தத்துவகுணத்தினால சுகாகார விருத்தி வருது, வந்தால் அது சுசுப்தி ஜாகிரது. சாதாரண இந்த தத்துவ விருத்தி இதுதான் வரும். இதை வச்சு ததனந்தரம் சுகமஹமத்வார்த்தம் பராமரிக்கா. தத்துவகுணத்தினால அந்த விருத்தி வந்திருந்தால் அப்ப மூச்சுண்டவன் சௌஷமா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். தற்றைவ யா ராஜசி விருத்தி சா சுசுப்தி ஸ்வப்னா. அதே சுசுப்தியிலே இப்ப சாத்விக விருத்தின்னு சொன்ன மாதிரி ராஜசமான விருத்தி ரஜோகுணத்தான விருத்தி வந்தால் அது சுசுப்தியில வரக்கூடிய ஸ்வப்னம்னு வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி சொப்னத்தை பார்த்துட்டு மூச்சுண்டு இருக்கிறவன் இருக்கானே, அவனுக்குதான் ததனந்தரமேக துக்கமகம் அஸ்வார்த்தம் இது பராமரிக்கப்பட்டு சரியா தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். துக்கம் அகமஸ்வார்த்தம். தற்றைவ யார் தாமசி விருத்தி. சுசுப்தி காலத்துல தமோகுண பிரதானமா வரக்கூடிய விருத்தி இருக்கு, அது சுசுப்தி சுசுப்திக்குள்ள உள்ள சுசுப்தி. ததனந்தரம் காடம் மூடோகமா அஸ்வார்த்தம் இது பராமரிச்ச சுசுப்தியில ஒன்றும் தெரியாம தோங்கினேன் அப்படின்னு சொல்றானே, அது தாமச விருத்தி. சுகம் தெரியறதா இருந்தா சாத்விக விருத்தி.
சுசுப்தியில செய்ய தூக்கம் ஒரே கஷ்டமா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து ராஜசபு. ஆக சுசுப்தியில கூட 3 குணங்கள்னால வரக்கூடிய விருத்திகள் வித்தியாசப்படுறதுனாலே சுகமகம் அஸ்வாப்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி துக்கமகம் அஸ்வாப்தம் அப்படின்னு கூட இவனால சொல்ல முடியும். இந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அப்படின்னு யதாதது சதாவா கிருஷ்ண வார்த்திகா மிருதாதௌ ஸ்பஷ்டம். இப்ப சொன்ன விஷயங்கள் எங்க பார்க்கலாம், எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா யோகவாசிஷ்டையும் வார்த்திகாமிருத்தத்திலையும் இருக்கு. பிருகதாரண்யக வார்த்திகத்துக்கு சுரேஸ்வராச்சாரியர் அதுக்கு வார்த்திகாமிருத்தம்னு பேரு கொடுத்தார். அதேதத் துவாதசசாஸ்திரம் வார்த்திகாமிருதம் நீரிதம். 12,000 ஸ்லோகங்கள் வார்த்திகாமிருதம்னு பேரு கொடுத்தார். அதுல செய்யும் வாசிஷ்டத்துல நிர்வாண பிரகரணத்துல 165வது சர்க்கத்துல இந்த விஷயம் இருக்கான். வார்த்திகத்துல 4வது அத்தியாயம் 3வது பிராமணம் 1054வது ஸ்லோகம் கேட்டு பார்க்க அதுல பார்க்கலாம். ஏகம் இப்ப என்னாச்சு, அந்த ஜாக்கிரத அவஸ்தை, அந்த ஜாக்கிரத அவஸ்தையுடைய அந்த விஸ்வன் ஜீவன் அவன் அந்த ஜாக்கிரத அவஸ்தையில பார்க்கக்கூடிய ஸ்தூலமான திருஷ்யம், இது எல்லாம் சேர்ந்து அகாரம் பிரதமாமாத்ரா அப்படின்னு வருது. ஏவம் அத்தியாத்மம் ஸ்வஹா அதிபூதம் விராட் அதிதெய்வம் பிரம்மான்னு இருக்கு. விஷ்ணுன்னு இங்க போட்டிருக்க, பிரம்மான்னு இருக்கு. பிரம்மான்னு வேற ஒரு புத்தகத்துல பார்க்கணும். அது எப்படி தெரியுங்கிறத பார்ப்போம். பார்க்கணும் இங்க அத்த பிரதம சமூகே சத்வகுண பாலன விஷ்ணுனா द्वितीय समूहे रजोगुण सृष्टि ब्रह्मणांच पाठ प्रामादिक विपरीत पाठ से युक्तत्वा अथर्वशिखा तापनीयादु तथैव उक्तत्वा அப்படின்னு பிரம்மானந்தர் எழுதியிருக்கார். முதல்ல என்ன எடுத்திருக்கார், பிரம்மாவை சொல்லும் போது விஷ்ணுன்னு சொன்னா மேல்புட்டு பாலனம் ரஜோகுணா இதெல்லாம் கரெக்ட், விஷ்ணுன்னு எடுத்துட்டோம்னா. ஆனா முதல்ல சொல்ல வேண்டியது பிரம்மா, அப்புறம் தான் விஷ்ணு, அதுக்கப்புறம் பிராஜ்யா ருத்ரஹான்னு வரும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்த கிரமத்துல வரணுமோ இல்லையோ, அந்த கிரமத்துலதான் நிருசிம்மசாபின்னு அசர்வசிகாதிகள் அந்த கிரகங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த கிரமத்துல இங்க எழுத வேண்டியது கொஞ்சம் மாறி வரும். அதனால இதுல இருக்கிறபடி திருத்தினபடி நான் படிக்கிறேன். அத்தியாத்மம் விஸ்வஹா அதிபூதம் விராட், இது 2 அதிதெய்வம் விஷ்ணுன்னு இருக்கு. அந்த ஸ்தானத்துல பிரம்மா, அதிதெய்வம் பிரம்மா. அதே மாதிரி அதாவது அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம், அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் அப்படி 3 பிரித்து பார்க்க வேண்டும். அது அடுத்த வரியில வரும். அடுத்தது அத்தியாத்மம் ஜாக்கிரது. அதாவது இது வந்து இப்ப நமக்கு அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம்ங்கிறது அந்த ஆத்மாவை பத்தி சொல்லுது. ஆத்மாவுடைய வியஷ்டி, ஆத்மாவுடைய சமஷ்டி, அதாவது ஸ்தூலனான அந்த ஜீவாத்மாவுடைய வியஷ்டி, ஜீவாத்மாவுடைய சமஷ்டி, அப்புறம் தேவதையில பிரம்மம். அதே மாதிரி அத்தியாத்மம் ஜாகிரத அவஸ்தா, அதிதெய்வம் சிருஷ்டி, இங்க பிரம்மான்னு சொன்னதால சிருஷ்டி. அதே மாதிரி அதிபூதம் ரஜோகுணம், பிரம்மாவுக்கு ரஜோகுணம், இங்க சத்துவகுணான்னு போட்டிருக்கோம். ஏவம் அத்தியாத்மம் தைஜசா, இது சொப்னத்துக்கு வந்தாச்சு. முன்னாடி சொன்னது ஜாகிரத்துல சொல்லும் போது அத்தியாத்மம் ஜாகிரத்து அதிதெய்வம் சிருஷ்டி அதிபூதம் ரஜோகுணம். சொப்னத்துக்கு வரச்சு ஏவம் அத்தியாத்மம் தைஜசா அதிபூதம் ஹிரண்யகர்ப்பா. அங்க வந்து விராட்சி சொன்னோம், ஸ்தூல சமஷ்டி. இங்க வந்து தைஜசங்கிறது சூக்ஷ்மம் சொப்னத்துல, அதனால ஹிரண்யகர்ப்பாவும் சூக்ஷ்மம். அதிதெய்வம் விஷ்ணு, இங்க விஷ்ணு, இங்க பிரம்மான்னு போட்டிருக்கு இல்லையா, இது 2வது விஷ்ணு.
அதே மாதிரி அவஸ்தையில பார்க்கும்போது அத்தியாத்மம் ஸ்வப்னா, அதிதெய்வம் பாலனம். இங்க சிருஷ்டின்னு போட்டிருக்கு. அதாவது அந்த மூணு அந்த செட்டை அப்படியே மாற்றி இந்த இடத்துல போட்டு பாலனம், அதிபூதம் சத்வகுணா. சிருஷ்டி அடுத்தது பாலனம், அதுக்கப்புறம் சம்ஹாரம். ஏவம் அத்தியாத்மம் பிராஜ்ஞா, இது வந்து சுசுப்தியில வருது. அதிபூதம் அவ்யாகிருதம், அவ்யாகிருதங்கிறது சமஷ்டி, காரண சமஷ்டி. அதிதெய்வம் ருத்ரா, சம்ஹாரம் பண்றவன். அத்தியாத்மம் சுசுப்தி, அதிதெய்வம் பிரளய, அதிபூதம் தமோகுணா. இப்படியாக ஒரு வியவஸ்தை. ஏவம் அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வானாம் ஏகத்வாத். இது எல்லாம் ஒண்ணு இல்ல பேரு. முதல்ல சொன்ன செட்டு அகாரத்துல வந்துடும். இரண்டாவதா சொன்னது உகாரம், மூணாவதா சொன்னது மகாரம். அப்புறம் அந்த அகாரம் உகாரத்துக்குள்ள மறையும், உகாரம் மகாரத்துல மறையும், மகாரமும் மறைஞ்சதும் அப்ப புரியும். ஏவம் அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வானாம் ஏகத்வாத் பிரணவ அவயவத்ரய சகிதானாம் உபசிதானாம் ஐக்கியோபாசனையா. இந்த பிரணவத்திலே இந்த மாதிரி இருக்கு, சிந்தனம் பண்ணி உபாசனம் பண்ணினோம்னால் அதுக்கு பலம் என்னன்னு கேட்டா, இரண்யகர்த்த லோக பிராப்தி அந்தகரண சித்தி துவாரா கிரம முக்தி. இந்த மாதிரி உபாசனம் பண்றவன் இரண்யகர்த்த லோகத்துக்கு போவான், அதான் பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வரமாட்டான். அங்கே அந்தகரண சித்தி வந்து ஞானம் வந்து மோட்சத்தை கிரமமுக்தி. ஏதத் சர்வ உபாதி நிராகரணேன, இப்ப சொன்ன உபாதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாட்சி சைத்தன்ய மாத்திர ஞானேன, வெறும் சுத்தமா இந்த சைத்தன்யம் எல்லாத்தையும் சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் இவன் தெரிஞ்சின்றானேயானால் அப்ப சாட்சா தேவ மோட்சம். அது எங்கேயும் போவேன், பிரம்மலோகத்துலாம் போவேன். அதேவும் திரயாணாமபி அவஸ்தாத்ரய கவிதானாம் விஸ்வ தைஜச பிராஜ்ஞானாம் அவித்யாத்மகத்வா. இது மூணுமே இப்ப அவித்யாத்மகம். விஸ்வன் என்ன, தைஜசன் என்ன, பிராஜ்யன் என்ன, மூணும் அவித்யதான். இது மூணு அவித்யாத்மகமா இருக்கு. திருஷ்யத்வேனக மித்யாத்வா, இது வந்து திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யமா இருக்கு. திருக்கு தனியா இருக்கு. அது அன்வயம் வித்திரேகம் பண்றதுக்கு தெரியுது. திருக்கு தனியா இருக்கு, அதனால இது பொய்யானது. அப்ப எது நிஜம்? அனுபதிதா கேவலகா சாட்சி துரியாட்சா அகமஸ்மித்யர்த்தா ததேகோவசித்த சிவஸ்தேவலோகம்னா இந்த மூணையும் தள்ளிட்டோம்னா, ஜாக்கிரத் சொப்னம் சுருத்தி மூணையும் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு? துரியன். ஆக உபாதி சம்பந்தம் இல்லாத கேவலகா சாட்சி துரியாட்சா, துரியம்னு அந்த மாண்டூக்கிய ஸ்ருதி அதுக்கு ஒரு பதத்தை கொடுக்கிறது. அந்த துரியம்னு சொல்லப்படுற அந்த வஸ்து தான் நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஏவம் விவகாரதா சர்வவியவஸ்தோபபத்தே பரமார்த்ததா சத்யா அபிவியவஸ்தாயா அபாவாத்து நகா அப்படி உபபத்தி. என்னாச்சு? விவகார திருஷ்டியில இங்க பார்த்தேன்னா கரெக்டா இருக்கு, எல்லா வியவஸ்தையும் பண்ணலாம். கல்பித்தம்னு சொன்னா அது வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம் கல்பித்தம் தான், மிச்சதான். ஆனா மிச்சாபூத்தமா இருந்தாலும் அது என்ன வேலை செய்யணுமோ அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை, சிரமம் இல்லை. பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா இல்லவே இல்லை, ஒரு வருஷம் இதுதான் இருக்குன்னு. அதனால என்னக்கா அப்படின்னு விவகாரத்துக்கு எந்த குறவும் வராது. பரமார்த்தம் பாட்டி சொத்துவாரு. விஸ்தரேண ஏதத் பிரபஞ்சிதம் அஸ்மாபிஹி வேதாந்த கல்பலதிகாயாம் உபரம்யதே. இந்த விஷயத்தை விசேஷமா வேதாந்த கல்பலதிக்கையில நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுல கிடைக்கல. அப்படின்னா அதான் பிரசவ பரிச்சேதம் தான் இருக்குன்னு சொன்னேன். பிரசவ பரிச்சேதம் இருக்கு, அடுத்த பரிச்சேதத்துல எல்லாம் வந்திருக்காங்க. ஆக 8வது ஸ்லோகம் முடிஞ்சா ரொம்ப நீட்டமா வந்தது. முதல் ஸ்லோகமா 8வது ஸ்லோகம் இருக்கு.